இந்த திரைப்பட உலகத்தில் ஒவ்வொரு டைரக்டர்களுக்கும் ஒவ்வொரு இடம் இருக்குது. அதில் இப்போ நமக்கு பாலு மகேந்திரா போனதுக்கு அப்புறமா தெரியுது அவருடைய இடம் எதுன்னு நமக்கு. அவர் கொஞ்சம் கூட தன்னை இந்த சினிமாவுக்காக விட்டு கொடுக்காமல், அதாவது காம்ப்ரமைஸ் ஆகாமல் அவர் நினச்சதையே கடைசி வரைக்கும் கொண்டு செலுத்தி அவர் படங்கள் அதே மாதிரி தனியாக நிற்கிறது இல்லையா. நமக்கு எந்த விதத்திலையும் காம்ப்ரமைஸ் ஆகாமல் இதில் வழி தவறி போன டைரக்டர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. வழி தவறினா வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம், கேரியரில் நல்லா இருக்கலாம், ஆனால் படைப்புகள் அப்படின்னு வரும்பொழுது அதில் தரம் குறையாமல் இருந்தவர் பாலு மகேந்திரா. வாழ்க்கையில் உயர்ந்திருக்கலாம், அல்லது மார்க்கெட்டில் உயர்ந்திருக்கலாம், அல்லது வந்து வேறு கமர்ஷியலாக வந்து படங்கள் பண்ணுறது அதில் உயர்ந்திருக்கலாம், அதில் பெரிய பேர் எடுத்திருக்கலாம். ஆனால் படைப்புன்னு என்ன கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு கொஸ்டின் மார்க் தான் வருது. ஆனால் பாலு மகேந்திராவை அப்படி சொல்ல முடியாது. எல்லா படங்களுமே ஒரு தனித்தன்மை வாய்ந்ததாக. அதே மாதிரி மகேந்திரன் சாருக்கு திரையுலகத்தில் என்ன இடம் இருக்குன்றது உங்களுக்கு அனைவருக்கும் நல்லா தெரியும். அவரும் இப்போ சொல்கிற கதையும் அதே போல் ஒரு தனித்தன்மை கொண்டதாக அமையும் என்று நான் முழு மனதோடு நம்பி தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இந்த படமும் அதே மகேந்திரனுடைய தரத்தை விட்டு இறங்காமல் அதே ஸ்டாண்டர்டோட அதே தன்மையோட இருக்கும் என்பதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. இதில் புதுசாக நாங்கள் வந்து வேலை செய்யலை, எல்லாம் ஏற்கனவே பழக்கப்பட்டவங்க தான். இது வெற்றிகரமாக அமைய இந்த ப்ரெஸ் மீட்டுங்கிறதே வந்து பாலு மகேந்திரா சார்னால தான் முதலே உங்களை மீட் பண்ணுறதா இருந்தது. அவருடைய மறைவு காரணமாக இது இவ்வளவு நாள் தண்ணி நடக்கிறது. இருந்தாலும் அவருக்கு ஒரு அஞ்சலி செலுத்திவிட்டு இந்த கூட்டத்தை தொடங்கணும். இப்போது இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதில் நீங்கள் அவரை எந்த கேள்வி கேட்குறதா இருந்தாலும் இல்லை வேறு எதுவும் கேள்வி கேட்குறதா தான் கேட்கலாம். இப்போ இன்றைக்கி இருக்கிற ப்ராப்ளம்னு சொன்னால் நீங்கள் வந்து ஜென்ரலாக வந்து நாட்டில் இருக்கிற ப்ராப்ளம்னு இல்லை, ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்ளங்களை அவர் குறிப்பிட்டது. அவர் கதையில் ஒரு குடும்பம் தான் வருது. அந்த குடும்பத்தில் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை மையமாக வச்சு அந்த கதையை அமைச்சிருக்காங்க. கூட்டணி எல்லாம் போட்டு மியூசிக்கெல்லாம் போடுறதே கிடையாது. கூட்டணி அவர் வர்றாரு, அவர் போகிறாரு, அது மாதிரி கூட்டணி என்ன கூட்டணி? அவங்க எந்த வகையில் ஹெல்ப் பண்ண முடியும்? எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ப்ரெஸ் மீட்டுக்கு நான் புதுசு, நான் ப்ரெஸ்ஸுக்கு நான் புதுசு இல்லை. நானும் ஜெயலலிதா இருந்து வந்தவன் தானே. முக்கியமாக உங்களை எல்லாம் சந்திக்கணும்னு விருப்பப்பட்டது முக்கிய காரணம் என்னுடைய தயாரிப்பாளர்கள். ஒருவர் சரவணன் உட்கார்ந்துருக்கிறார், அடுத்தது மூவேந்தர் என்னுடைய உதவியாளராக இருந்தார். என்னுடைய சில பிரின்சிபல்ஸ் எனக்குன்னு உண்டு. சில படங்களை எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் அவங்க உடன்பட்டதுனால தான் அவங்களுக்கு நான் படம் பண்ணி கொடுக்க சம்மதித்தேன். ஸோ அவங்களுடைய அறிமுகம் உங்களுக்கு தேவை, உங்களுடைய அறிமுகம் அவங்களுக்கு தேவை. ஏன்னா அவங்கள உற்சாகப்படுத்தணும். முதல் படைப்பு சினிமாவுக்கு அவங்க புதுசு இல்லை, ஒரு சினிமா எடுக்கிறதுக்கு அவங்க புதுசு, அவளை தான் சொல்ல முடியும். அதனால் அந்த ப்ரொடியூசர்ஸுக்கு உங்களோட என்னுடைய அன்பான ஒத்துழைப்பு என்றிடம் தேவை. அதற்காகத்தான் இந்த சந்திப்பு. தேங்க்யூ. ராஜா அவர்களுக்கு நான் படித்து காமிச்சேன், அந்த புக்கை, அந்த போர்ஷனை படித்து காமிச்சேன். தட் இன்ஸ்பைர்ட் மீ அ லாட். அதுவும் பேஸ் பண்ணி இன்றைக்கி கான்டெம்பரரி ப்ராப்ளம் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் அண்ட் லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ், இன்றைக்கி கலாச்சார மாற்றங்கள் எவ்வளவு தூரம் அவங்களுடைய உறவுகளை பாதிக்குது. தேவையில்லாமல் நாமளே கிரியேட் பண்ணிக்கிறோம் அந்த ப்ராப்ளத்தை. ஒரு பெருமைக்காக கிரியேட் பண்ணிக்கிறோம், அந்த பெருமை நமக்கே வந்து எதிராக மாறுது, நம்முடைய உறவுகளை சிதைக்குதுங்கிறது
தாத்பரியம். ஸோ இன்னைக்கு கான்டெம்பரரி ப்ராப்ளம், ஏன்னா புதையம்புத்தனி சாஸ்திரியில் வந்து ஹியூமன் வேல்யூஸை பற்றி அதிகமாக அவர் குறிப்பிடுவார். தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய படங்களையும் முடிந்த வரைக்கும் அதை தான் நான் வலியுறுத்திருக்கேன் நினைக்கிறேன். என் அறியாமே ஹியூமன் வேல்யூஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ புதையம்புத்தன் என்ன சொல்லியிருந்தாரோ அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு உள்ள கரண்ட் ப்ராப்ளம், கரண்ட் இஷ்யூ that deals with any family today all over India. அதனால் நீங்கள் கேட்டது போல களம்ங்கிறது வந்து கிராமமாகவும் இருக்கலாம், சிட்டியாகவும் இருக்கலாம். அதனால் களம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். எனக்கு இத்தனை பாடல் நீங்கள் வந்து இப்போயே ஆடியோ ரிலீஸ் வச்சுக்கலாமான்னு கேட்குற மாதிரி எனக்கு அடுத்த வாரமே. நான் எப்போவுமே ஒன்று அதாவது சாங் ஃபார் சாங் வைக்கிறது எனக்கு பிடிக்கிறதில்லை. அதே மாதிரி ராஜாவுக்கும் தெரியும். ஸோ இந்த சுச்சுவேஷனில் தேவைப்படுது அப்படிங்கிறத அவர் தான் ஃபீல் பண்ணுவார். நாங்கள் எப்போவுமே நாங்கள் கம்போசிங்கில் உட்காரும்போது ஹிட் சாங்ஸ் வேணும் ராஜா, மறக்க முடியாத சாங் கொடுக்கணும் ராஜா அப்படின்லாம் திட்டம் போட்டு நாங்கள் பேசிட்டுலாம் நான் நீங்கள் கொடுத்த கிடையாது. ஏதோ ஸ்க்ரீன் போர்டு வர்றது இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுது, எல்லாத்துலேயும் நினைவூட்டப்படுது. அந்த சாங்ஸ் எல்லாமே மறக்காத முடியாத சாங்ஸாக பிடிச்சது. ஸோ அது இன்வால்மெண்ட் தான் முக்கியமே தவிர நம்பர் ஆஃப் சாங்ஸ் இல்லை. 3 சாங்ஸ் கொடுத்தாலும் அது இன்னொரு 50 வருஷம் 100 வருஷத்துக்கு பேசப்படணும் இல்லையா, ஞாபகப்படுத்தப்படும். தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ தேவையை முன்னிட்டு தான் அது. எனக்கு இது மோஸ்ட்லி நியூ ஃபேஸஸ் 2-3 கேரக்டர்ஸுக்கு மட்டும் கொஞ்சம் யதார்த்தமாக நடிக்கக்கூடிய அனுபவம் உள்ள நடிகர்கிட்ட நான் தேடிட்டு இருக்கேன். மீடியாவில் ஏன் யார் வேணாலும் நடிக்கலாம், நான் வாழ்க்கை நடிக்காமல் இருந்தால் போதும் இல்லையா? இல்லை இல்லை இல்லை, எனக்கு இதே தானே வேலை எப்போவுமே. இல்லை இல்லை, என்னுடைய கிறுக்குத்தனமான பிரின்சிபல்ஸுக்கு வந்து அவங்க கட்டுப்பட்டாங்க. இதுக்கு முன்னால் பல பேரை என்னை அப்ரோச் பண்ணது உண்டு. என்னுடைய பிரின்சிபல்ஸுக்கு அவங்க உட்படலை, காம்ப்ரமைஸ் பண்ணிக்க சொன்னாங்க. சில காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் எப்போ படம் எடுத்தாங்க அப்படின்னாங்க. எனக்கு அந்த காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு உடன்பாடு கிடையாது. அப்படி ஒரு சினிமா எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்காக தான் நான் பல பேரை ரிஜெக்ட் பண்ணேன். ஸோ இப்போ உள்ள பாவம் தெரியாதாம என்கிட்ட மாட்டிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் எனக்குள்ள ஒரு மாரல் ஃபியர் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்களே ரொம்ப லீடிங் ப்ரொடியூசர்ஸாக இருந்தாங்க அப்படின்னா நான் பாட்டு கவலை இல்லாமல் போயிட்டே இருப்பேன். அது ஸோ ஃபஸ்ட் ஃபில்ம் பண்ணுறாங்க. ஸோ என்னுடைய பிரின்சிபல்ஸில் வந்து நான் நழுவி போயிடக்கூடாது. அந்த ஃபில்ம் ரொம்ப நல்லா உருவாக்கப்படணுங்கிற ஒரு தர்ம சிரத்தையோடு நான் இதில் ஈடுபட்டேன். வேறு ஒன்றுமே இல்லை. ஒருவேளை நீங்கள் இப்படி கேட்கணுங்கிறதுக்காக நான் இடைவெளி விட்டணும்னு நமக்கு தெரியல. ஏன்னா அதாவது நம்ம காரணங்கள் வந்து இப்போ சொன்னது நீண்ட இடைவெளி விடக்க ஒன்றும் என்ன சொல்றது, அதாவது நீங்கள் பேசிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க, கொஞ்சம் பேசாமல் இருக்க மாட்டான நேரத்துக்கு அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? பேசாமே இருந்தாங்கன்னா என்னைக்காச்சும் பேச மாட்டானு ஏங்க ஆரம்பிச்சிருங்க. இந்த சிஎம்ஓ நேச்சர். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் சினிமா ஒரு ப்ரொஃபஷனாக நினைச்சு தீவிரமாக காதலிச்சு இது. ஸோ பெரிய ஒரு சாகசங்கள்லாம் பண்ணியோ வாழ்க்கையில் எவ்வளோ எதிர்நீச்சல் போட்டோ பெரிய இடங்களை பிடிச்ச அற்புதமான கலைஞர்கள் இருக்காங்க. எல்லாருமே அப்படித்தான். எனக்கு மட்டுமே இந்த சினிமாவில் வந்து எனக்கு மட்டும் கட்டாய கல்யாணமாக போச்சு. மற்றவங்களுக்காக லவ் மேரேஜாக முடிஞ்சு போச்சு. சக்ஸஸ்ஃபுல் லவ் மேரேஜ். எனக்கு கட்டாய கல்யாணம் அது. வேண்ட வெறுப்பாக தான் இருந்தேன் சினிமாவில். வேண்ட வெறுப்பாக தான் டைரக்டராக ஆக்கப்பட்டேன். ஸோ ஒரு ஸ்டேஜ் வரைக்குமே வந்து பிடிக்காத கல்யாணம் இருந்தாலும் ஒரு சாடிஸ்டாக நடந்துக்கல ஆஸ் அ டைரக்டர். அந்த மனைவிட்டு அன்பத்தான் இருந்தேன். இப்போ கொஞ்சம் நாள் ஆக ஆக உலக சினிமாக்கள் எல்லாம் இப்போ தான் கடந்த 7-8 வருஷமாக
நான் அதிக அளவில் பார்த்துருக்கேன். அதுக்கு மாதிரி நான் பார்த்தது கிடையாது. கிளாசிக்ஸை பூரா நான் பார்த்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ பெரிய இடைவெளியை விட்டதும் கூட தவிர இந்த சீரியஸாக எடுத்துக்க நம்ம சினிமாவை இன்னும் கூட ஆழமாக இது ஒரு தவமாக எடுத்து பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுது. பட் அதை பற்றி இனிமேல் நான் வருத்தப்பட தயாராக இல்லை. இனிமேல் இருக்கிற காலங்களில் அது மாதிரி அற்புதமான படங்கள், உண்மையான சினிமா, த ட்ரூ சினிமா, நான் என்ன பிலீவ் பண்ணுறனோ ட்ரூ சினிமாங்கிறது அந்த மீனிங் படி எடுக்கப்படுற ட்ரூ சினிமா அண்ட் ரியல் குட் சினிமா இனிமேல் தான் நான் எடுக்கணும். அதுக்கான இவ்வளோ காலம் எடுத்துக்கிட்டதுக்கு இன்னொரு காரணம் சொல்லலாம். ஒரு காலகட்டம் வரைக்கும் நமக்கு வாழ்க்கையில் அடைஞ்ச அனுபவங்களை வச்சு தான் நம்ம வந்து படம் எடுக்கிறோம். அது கொஞ்சம் மெருகு பண்ணி ஒரு சினிமாவுக்கான ஒரு சின்ன கலர் கொடுத்து கொஞ்சம் கற்பனையும் கலந்து நம்ம படம் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்முடைய அனுபவங்கள் முடிவடையும் போது நம்மளோட வந்து ப்ராடக்ட்ஸ் கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுது. ஏன்னா அனுபவங்கள் அதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன் நான். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டம் நீங்களை எக்யூப் பண்ணிக்கிறதுக்கு பெருமறையான அனுபவங்களை நீங்கள் வந்து தேடி போகணும், அல்லது உங்களை தேடி அது வரணும். அந்த அனுபவங்கள் பல மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் போது உங்களை அறியாமல் நீங்கள் எக்யூப் ஆகிறீங்க டு மேக் அ ஸ்டோரி, டு மேக் டு ப்ரெசன்ட் அ ஃபில்ம் வித் அ மீனிங்ஃபுல் கண்டென்ட். ஸோ அந்த நீண்ட இடைவெளி இருந்தது கூட ஒரு நன்மைக்கு தான். ஏன்னா எனக்கு அவ்வளவு அறிவு கிடையாது. சம்டைம்ஸ் சில பேர் மாறி பிறக்கும் போதே மேதைகளை பிறந்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து வாத்தியாரை வச்சு டியூஷன் எடுத்து படிக்கிற மாதிரி படித்து கொஞ்சம் கொஞ்சமாக அறிவை சேகரிக்கிறதுக்கு இவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் அனுபவப்பட்டதுக்கப்புறம் இதெல்லாம் சொல்லலாமே படத்தில் நல்லா இருக்குமே அப்படி நினைக்கிறதுக்கு இந்த நீண்ட இடைவெளி கூட காரணமாக இருந்திருக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட் இடைவெளி. ஸோ அந்த 4 to 6 மார்னிங் ஹவர்ஸில் தனியாக கொஞ்சம் யோசனை பண்ணீங்க அப்படின்னு டெக்னாலஜிய சயின்ஸோட இன்னைக்கு ஃபாஸ்ட் க்ரோத் எல்லாமே எந்த வகையில் நம்மளை வந்து நம்முடைய லைஃப்பை ஹியூமன் வேல்யூஸை மேலே கொண்டு போயிருக்கா, அல்லது இந்த ஹியூமன் வேல்யூஸை சிதைச்சிருக்கா, இல்லை சிதைச்சிட்டு இருக்கா, அதில் நம்ம தப்பிக்க முடியுமா, தப்பிக்க முடியாதா? எவ்வளவு இருக்கு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். சஞ்சய்ன்னு சொல்லிட்டு சஞ்சய் வாங்க. ஐயாயிட ஃபஸ்ட்டு நான் வந்தோன்னே சார்ட்ட சொன்னேன், இது மாதிரி நம்ம நண்பர் படம் பண்ண போகிறாரு, நான் கூட இருந்து கோஆர்டினேட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னோடனே ஃபஸ்ட்டு சார் என்ன சொன்னார்னா, நீங்கள் முதல்ல போய் ராஜா சாரை போய் பேசுங்க அப்படின்னாரு. பேசிட்டு அதுக்கப்புறம் அவர் ஓகே சொன்னதுக்கப்புறம் நம்ம படம் ஸ்டார்ட் பண்ணலாம் வேந்தர் அப்படின்னாரு. அவர் இல்லை நான் மாட்டேன், இப்போ பிஸியாக இருக்காரு, நானும் மாட்டேன்னு சொல்லுவேன் அவங்க வேந்தன் அப்படின்னு சொன்னேன். அதுதான் நிபந்தனை. அப்புறம் ஐயாட்ட வந்தேன். நான் ஏற்கனவே ஐயாட்ட வந்து ஒரு படம் பண்ணியிருக்கேன், கண்ணுக்குள்ளே அப்படின்னு ஒரு படம். அப்புறம் ஐயாட்ட வந்து சொன்ன இது மாதிரி என்னுடைய நண்பர் படம் பண்ணுறாரு, ஐயா கொஞ்சம் எனக்காக ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சொன்னேன், ஒன்றும் இல்லை பரவாயில்ல, நீங்கள் சாரை வர சொல்லுங்கள், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் வேந்தர் அப்படின்னாரு. எனக்கு உண்மையிலே பெரிய சந்தோஷமாக இருந்தது. மிகப்பெரிய 2 இமயங்கள் இந்த படத்தில் வந்து இணைஞ்சு வேலை செய்கிறது வந்து ஒரு 23 வருடங்களுக்கு அப்புறம் ஒரு சினிமாவில் பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்துங்கிற நம்பிக்கையில் நான் ஐயாவிட்டையும் சார்ட்டையும் வந்து பேசினதுக்கப்புறம் இந்த படத்துக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இந்த படத்தோட தலைப்பு ஒரு சஸ்பென்ஸாக வச்சுருக்கிறாங்க. இந்த ப்ரெஸ் மீட்டில் அதை பற்றி அவங்க கலந்துரையாடல் பண்ணி நீங்கள் கேட்குற கேள்விக்கு அவங்க கரெக்டாக பதில் சொல்லி இது நல்லபடியாக இந்த படத்தை வெற்றி பெற செய்கிறதுக்கு இந்த மீடியாவும் எல்லாரும் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு நான் அன்போடு வேண்டிக்கிறேன்.